பிரெக்னென்ட் லேடிஸ் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களுடைய எடை எவ்வளோ ஏறுறீங்க பிரெக்னன்சியில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக எடை ஏறுறீங்க, பேபி வெயிட் ஆல்மோஸ்ட் 3.5க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரியான ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ப்ளஸ் வெயிட் அதிகமாக இருக்கப்ப பிபி, சுகர், மற்ற பிரச்சனைகள் வர்றப்ப சிசேரியனுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். அப் டு 3 மாதம் இல்லை 4வது மாதம் வரைக்கும் கூட நம்ம எடை ஏறணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறமா தான் பேபி வெயிட் போடும். அப்போ நம்ம வெயிட் போட்டால் போதும். அதே மாதிரி மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. 2 பேருமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரிலாக்ஸ்டாக வைங்க. ஆல்ரெடி நீங்கள் யோகா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெண்டிங் யோகா, அந்த மாதிரி வயிறு டைட் பண்ணுற அந்த யோகா பண்ண வேண்டியதில்லை. மற்ற பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி சின்ன சின்ன யோகா நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஷியோராக அதெல்லாம் இப்போ கண்டினியூ பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு அந்த பெயின் வர்றப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் டெலிவரிக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸும் நார்மல் டெலிவரி எனக்கு வேணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. நல்ல விஷயம்தான், இட்ஸ் வெரி குட். ஏன்னா நார்மல் டெலிவரி பார்க்கறதுக்கு தான் நாங்களும் வந்து விரும்புகிறோம். எங்களுக்குமே சிசேரியன் பண்ணுறதுக்கு இஷ்டமே இல்லை. நார்மல் டெலிவரி ஆகும்போது அதில் கிடைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அது டிஃப்ரெண்ட் தான். ஸோ அப்போ நார்மலுக்கு ஏதாவது பண்ண முடியுமா ப்ரெக்னென்சியில்? இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்குது. ப்ரெக்னென்ட் லேடிஸ் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, உங்களுடைய எடை எவ்வளோ ஏறுறீங்க ப்ரெக்னென்சியில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக எடை ஏறுறீங்க, பேபி வெயிட் ஆல்மோஸ்ட் 3.5க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரியான ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ப்ளஸ் வெயிட் அதிகமாக இருக்கப்ப பிபி, சுகர், மற்ற பிரச்சனைகள் வர்றப்ப சிசேரியனுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ உங்களுடைய எடை எவ்வளோ ஏறுறீங்கன்றத ரொம்ப கவனமாக இருங்க. அப் டு 3 மாதம் இல்லை 4வது மாதம் வரைக்கும் கூட நம்ம எடை ஏறணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறமா தான் பேபி வெயிட் போடும். அப்போ நம்ம வெயிட் போட்டால் போதும். முன்னாடியே நீங்கள் 10 கிலோ வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு 10-15 கிலோ, மொத்தம் 20-25 கிலோ ஏறிடுவீங்க. அப்போ நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் உங்களுக்கு ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. 2 பேருமே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரிலாக்ஸ்டாக வைங்க. ஏன்னா ஆஃப்டர் நம்ம என்ன செஞ்சாலுமே அந்த எண்ட் ஆஃப் த பெயின்ல வந்து எப்படி நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது, பேபி ஹெட்டும் நம்மளுடைய இடுப்பெலும்புல எப்படி பொருந்துது, அதை பொறுத்து தான் நார்மலா சிசேரியனான்றது அந்த நேரத்தில் தான் சில சமயம் முடிவாகும். ஸோ மைண்ட் ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. உங்க ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வைங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எல்லாம் கரெக்டாக இருக்கிறவங்களுக்கு நார்மலுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் யோகா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பெண்டிங் யோகா, அந்த மாதிரி வயிறு டைட் பண்ணுற அந்த யோகா பண்ண வேண்டியதில்லை. மற்ற பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி சின்ன சின்ன யோகா நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஷியோராக அதெல்லாம் இப்போ கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லாதவங்க எதுவுமே பண்ணலாம், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா 5th மந்த்லேருந்து நீங்கள் ரிலாக்ஸிங் எக்ஸசைசஸ் பண்ணலாம். அதெல்லாம் பண்ணுறப்ப மசில் ஸ்ட்ரென்தனிங் ஆகும், ப்ளஸ் நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு அந்த பெயின் வர்றப்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நார்மல் டெலிவரிக்கு. அதே மாதிரியே அந்த நார்மல் டெலிவரியோட ப்ராசஸ் என்ன நடக்கும் அந்த நேரத்தில், அந்த வலியை நம்ம எப்படி சமாளிக்கிறது, அந்த வலியை எப்படி தாங்கிறது, எந்த அளவுக்கு வலி இருக்கும், எப்படி வலி வரும், அப்போ எப்போ வந்து பாப்பா டெலிவரி ஆகும், இந்த மாதிரி விஷயங்களை முதலையே நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நடக்குது நமக்கு அந்த டயத்துலன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிறப்ப அந்த டயத்தில் இன்னுமே நீங்கள் டாக்டருக்கு நல்லா கோஆப்ரேட்டிவாக இருப்பீங்க. நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த லேடிஸ்.